இன்று நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்லாது ஜிஎஸ்டி கொண்டு வந்து மாநிலத்துக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாயில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு குறைந்த வரி வருவாயும், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற பாரதிய ஜனதா ஆட்சி செய்கின்ற மாநிலங்களுக்கு அதிக வரி வருவாயும் பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரி, பாஜக நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கும் டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையிலான தேர்தல் போட்டி என்பது என்ன என்று தானே யோசிக்கிறீர்கள்? அதாவது டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் தேர்தல் என்பது, இந்த தேர்தலில் நம்முடைய எதிரணியாக நிற்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையேற்றாலும், ஆனால் உண்மையில் அந்த கூட்டணியை நடத்துகின்ற, அந்த கூட்டணியை ஏற்பாடு செய்கின்ற இந்த தேர்தல், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையை, ஒட்டுமொத்த தேர்தலை எவ்வாறு திட்டமிட வேண்டும், எவ்வாறு நடத்த வேண்டும், எவ்வாறு இங்கே நம்முடைய நிலையை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று